அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு தாம்பரம் ஆனந்தபுரத்தினுடைய சபை ஆண்டு 30ஆம் ஆண்டு திருநாள் பெருவிழாவாக அமைத்திருக்கிறது. இந்த ஆண்டில் மதிப்பிற்குரிய சுவாமிகள் அவருடைய ஆணைக்கு இணங்க பழனி ஐயா அவர்களுடைய அழைப்பில் உங்கள் முன்பாக வந்து அமர்ந்திருக்கின்றேன். இன்றைய தினம் வள்ளல் பெருமானுடைய திருவுருவத் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நம்முடைய அனுபவம் பெருமானுடைய சாட்சியை நேரடியாக அனுபவிக்க வேண்டும் என்பதாக இந்த இடத்தில் தொடங்கியிருக்கிறார்கள். 30 என்பது வள்ளல் பெருமானுடைய தெய்வமணி மாலை 31 பாட்டுகளை கொண்டது என்றும் கடவுள் வாழ்த்தை கொண்டு 30 பாடல்களை கொண்டது என்பதும் சொல்வார்கள். தொடக்க காலத்தில் ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்பதாக பெருமான் தொடங்கி பாடிய முதல் அனுபவ தெய்வமணி மாலை, அதுவே அருட்பெருஞ்சோதி அகவலாக வருகிற பொழுது உத்தமன் ஆகுக ஓங்குக என்பதாகிய ஒரு முடிந்த அனுபவத்தையும் பேசுகிறார். மதிப்பிற்குரிய இதற்கு முன் பேசிய நம்முடைய ஐயா அவர்கள் மிக அழகாக வள்ளல் பெருமானுடைய செயல் எங்கே நடந்ததோ, யாருக்காக நடந்ததோ, அந்த அடிப்படையில் வள்ளல் பெருமானுடைய அனுபவத்தை தாங்குகின்ற மக்களில் ஒருவராக நின்று மிக அருமையாக பேசினார்கள். காரணம், வள்ளல் பெருமான் வந்த காலத்தில் பஞ்சம் மட்டுமல்ல, விவசாய உற்பத்தியும் சாதாரண மக்களை எப்படியெல்லாம் வாட்டியது என்பதாகிய அந்த குறிப்பை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற அந்த தொடருக்கு வரலாற்று பொருளை நன்றாக எடுத்து வைத்தார்கள். அதேபோல வாழ்வியலில் மருத்துவத்தை இணைத்து அதோடு கூட ஜீவகாருண்யத்தை இணைத்தால் கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் என்ற ஒரு அனுபவத்தையும் எடுத்து வைத்தார்கள். இதுதான், இந்த முறைதான் வள்ளல் பெருமானை அன்றைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் திரும்பி பார்க்க வைத்த செயல். உண்மையிலேயே படித்த கூட்டத்தார் தத்துவவாதிகள் எல்லோரும் அன்றைக்கு வள்ளல் பெருமானை கண்டு ஓட ஆரம்பித்தார்கள், அல்லது ஒதுங்க ஆரம்பித்தார்கள், அல்லது ஒதுக்கிவிடலாம் என்று பார்த்தார்கள். ஆனால் உழைக்கின்ற மக்களும் அனுபவம் வேண்டும் என்பதாக தயாராக நின்ற மக்களும் அவரை அனுபவித்தார்கள் என்ற வகையில் உண்மையான அனுபவத்தை விளக்குகின்ற அந்த சொற்பொழிவை அவர்கள் அமைத்தார்கள். ஒலிபெருக்கி அமைப்பு ஓரளவு அந்த வெளியே நின்று நன்றாக கேட்க முடிந்தது. இங்கே கொஞ்சம் அது சரியாக உங்களுக்கு அனுபவமாக வந்ததா என்று எனக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் எப்படி நின்று எந்த களத்தில் பேசினாரோ அந்த களத்து அனுபவத்தை அவர்கள் நன்றாக எடுத்து உரைத்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நான் எப்படியெல்லாம் அன்றைக்கு படித்த கூட்டத்தார் ஒதுங்கினார்களோ அவர்களை எல்லாம் அவர் எப்படி பார்க்க வேண்டும் என்பதாக நினைத்தார் என்ற வகையில் என்னுடைய சொற்பொழிவை அமைக்க இருக்கின்றேன்.
அதாவது வாழ்க்கையை செயல்பாடு, உணவு, எண்ணம் என்பதாகிய நிலைகளில் சரி செய்ய வேண்டும் என்பதாகத்தான் பெருமான் தர்ம சாலையை அமைத்தார். சத்திய தர்ம சாலை. நாம் எல்லாம் எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அதனுடைய வேலை என்று நினைக்கின்றோம். ஏன் சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும் என்பதாகிய கேள்விக்கும் அதிலே பதில் உண்டு. எப்படி சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும் என்பதாகிய கேள்விக்கும் அதிலேயே பதில் உண்டு. சத்திய தர்மம். நாம் எல்லாம் தர்மம் தெரிந்தவர்கள்தான். எத்தனை பேருக்கு எவ்வளவு தர்மம் தெரிந்திருக்கிறது என்பதாக கேள்வியாக கேட்டால் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது என்பதாக ஒரு பதில் வரும். இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறீர்களே, எத்தனை தர்மம் உங்களுக்கு தெரியும் என்று கேட்டால் எதை தர்மம் என்று சொல்லுவது என்பது முதல் கேள்வி. அதற்கு பிறகு எத்தனை தர்மம் எனக்கு தெரியும் என்பது இரண்டாவது கேள்வி. அதற்கு பிறகு எந்த தர்மத்தை நான் செய்து பார்த்தேன் என்பது மூன்றாவது கேள்வி. இந்த மூன்று கேள்விகளையும் கொடுத்து விடை கேட்டால் இத்தனை நாள் வாழ்ந்தாயிற்று, எதை தர்மம் என்று சொல்லுகிறீர்கள், நான் எதை செய்தேன் என்று கேட்கிறீர்கள், எப்படி செய்தேன் என்று கேட்கிறீர்களே என்பதாகிய ஒரு கேள்வி மட்டும்தான் வரும். 10 நாள் வாழ்ந்தாலும் சரி, அல்லது 10 வருடம் வாழ்ந்தாலும் சரி, அல்லது 100 வருடம் வாழ்ந்தாலும் சரி, நான் இந்த தர்மத்தில் நின்றேன் என்பதாகிய ஒன்றிலே ஒரு வாழ்க்கை வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுமானால் அதற்கு பெயர் கொள்கை உடைய வாழ்க்கை. இந்த தர்மத்தை அடிப்படையாக எடுத்துக்கொண்டுதான் திருவாரூர் நெறியை பேசியவர் வள்ளலார். மனு முறை கண்ட வாசகம், அதை அவர்களும் குறிப்பிட்டார்கள். மனு முறை கண்ட வாசகம் ஆரூர் நெறி. அதே நெறி படம்பக்கநாதர் திருவொற்றியூர் வழும்பொழுது ஒற்றியூர் நெறி என்ற பெயரை பெறுகிறது. அதே நெறி வடலூருக்கு போகிற காலத்தில் உத்தர ஞான சிதம்பர நெறி என்ற பெயரை பெறுகிறது. திருவாரூர் நெறி மனு முறை கண்ட வாசகத்தை தருகிறது. திரு ஒற்றியூர் நெறி அதுதான் தெய்வமணி மாலையை தொடங்கி அதுதான் ஞானசரியை வரை நிறைவு பெறுகிற ஒரு அடிப்படையை அமைத்து தருகிறது. சத்திய தர்மசாலையினுடைய எண்ணமும் இந்த நெறிகள் எல்லாம் அனுபவமாக ஆக வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய திட்டம். அங்கே அவர் 3 வேலைகளை செய்தார். ஒன்று, உடலும் உயிரும் பிரியக்கூடாது. பசியினால் அந்த உடம்பு உயிரை தாங்குகிற உடம்பாக இல்லாமல் போகக்கூடாது. இது முதல் திட்டம். இரண்டாவது, அந்த உணவை உண்டு அது எந்த வருத்தமும் இல்லாமல் வாழ வேண்டும். இது இரண்டாவது திட்டம். இதற்காக அவர் செய்தது சித்த மருத்துவ அந்த மருத்துவ குறிப்புகள். ஐயா அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் தான் வருகின்றன. மூன்றாவதாக வருவது திருக்குறள் வகுப்பு நடத்தியது. வள்ளல் பெருமான் தான் முதல் திருக்குறள் வரலாற்றில் திருக்குறள் வகுப்பை நடத்தியவர்கள். சித்திவாளா அதாவது சத்திய தர்மசாலையில் செய்த 3 வேலைகள். ஒன்று, உடலும் உயிரும் பிரியக்கூடாது என்று உணவு அளித்தது. இரண்டாவது, உயிரும் உடலும் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக மருத்துவம் தந்தது.
மூன்றாவது உயிரும் உடலும் சேர்ந்து ஞானத்தை எப்படி பெற வேண்டும் என்பதற்காக திருக்குறளை வகுப்பாக நடத்தியது. இப்ப இந்த மூன்று தர்மங்களும் தான் சத்திய தர்மத்தை அடைய செல்லுகின்ற வழிகள். சாலை என்று சொன்னால் வழி என்று பொருள். சத்திய தர்மத்தை அடைய செய்கின்ற வழிகள் எவை என்று கேட்டால் இந்த மூன்றும் தான் என்று மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. இந்த மூன்றை அடிப்படையாக கொண்டு இந்த மூன்றை நிலைநிறுத்தி கொண்டு செயல்படுகின்ற வழிக்கு பெயர் சத்திய தர்மத்தில் செல்லுவது. தர்மத்தில் போ என்று சொன்னால் நான் தர்மம் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் தர்மம் இப்படிப்பட்டது, இது ஒரு முறை. செய்கிற முறையில் சிக்கல் வருகிற காலத்தில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாகிய முடிவை தருவதுதான் தர்மம். இந்த தர்மத்தை பொறுத்தவரை திருக்குறள் ஒரு நீதி நூல், ஔவையாருடைய ஆத்திச்சூடி, இவைகளெல்லாம் தர்மங்களை சொல்லுகின்றன. சரி, எனக்கு தெரிந்த ஒரு தர்மத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டால் அறம் செய்ய விரும்பு, ஆத்திச்சூடி எல்லாருக்கும் தெரியும். அறம் செய்ய விரும்பு என்று கேட்டால் நான் எப்படி செய்வது, எதை செய்வதுன்னு ஒரு கேள்வி வரும். அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவது சாதாரணமாக ஒரு தொடர். நான் எந்த அறத்தை செய்வது, எந்த அறத்தை செய்தால் அது என்னை வளர்க்கும், ஒரு கேள்வி, ஒரு ஆராய்ச்சி. இன்னொன்று, நான் செய்கிற அறம் அதுவே சரியானது தானா, இரண்டாவது ஆராய்ச்சி. இது ரெண்டுத்துக்கும் அதிலே பதில் வர வேண்டும். இந்த அறம், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு திருவள்ளுவர்கிட்ட போய் நின்னா இப்ப நாம எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம்னா, ஈவது ஒன்றே அறம், கொடுப்பதுதான் அறம் அப்படின்னு தலையாய அறமாக எதுல எதை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் அப்புறம் அடுத்தடுத்து சொல்லுவோம். நான் ஒருவனுக்கு கொடுப்பது அறம் என்று சொன்னால் அது எதுவரை சரி? இப்ப என்ன, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் என்று கேட்டா, இப்ப நிறைய பேர் எனக்கு 1 ரூபா கொடு, 2 ரூபா கொடு, 10 ரூபா கொடுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு நல்ல பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 காசு 50 காசு இல்லை 1 ரூபா கொடுத்தாச்சு. அவன் ஒரு பீடியை வாங்கி பிடிச்சி ஏதாவது ஒரு கூரை மேலே போட்டு போயிடறான்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கூரை எரிகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ நிறைய பேர் கேட்பான், எனக்கு ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்பான். ஆமாம், அவன் சிகரெட் பிடிக்கிற பழக்கமாக இருந்தால் நாம் கொடுக்குற 10 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டு அவங்ககிட்ட இருக்கிற 10 ரூபாய்க்கு சிகரெட் பிடிப்பான். இப்போ நான் செய்கிற அறம் சரியானது தானா, இந்த ஆராய்ச்சி அடுத்தது. அதுதான் இந்த மாதிரி ஆராய்ச்சியிலே போய் சத்திய தர்மம் என்பதாக ஒரு எல்லையை தொடுகிற காலம்தான் சத்திய தர்மத்தை அடைதல். அதுதான் இயற்கை உண்மை உறவு, அல்லது இயற்கை உண்மையாக இருக்கிற இறைவனை விளங்க செய்கிற ஒரு உறவு. அந்த உறவினுடைய உரிமை தான் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. இப்படி வரைக்கும் ஒரு எல்லையை பெருமான் நமக்கு காட்டியிருக்கிறார், வள்ளல் பெருமான். அப்ப அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்த உடனே திருவள்ளுவர் என்ன செய்கிறார், அறம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா, நீ அறம் செய் வேணான்னு சொல்லல,
ஆனால் அவரவர் பண்பு அறிந்து செய். அறம் செய்வதை வேண்டாம் என்று செய்ய சொல்லவில்லை. ஆனால் அவரவர் பண்பை அறிந்து, அதுக்கு தான் பழமொழி என்ன வந்ததுன்னா, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு. சரி, உடனே வள்ளல் பெருமான் ஜாதி சமயம்லாம் வேணாங்கிறாரு, நீங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பழமொழியை கொண்டாந்து செருகிறீங்களே, நியாயமா? சாத்திர சண்டை, சாத்திர குப்பை, கோத்திர சண்டை இப்படிலாம் பேசுறாரு, நீங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு பழமொழியை கொண்டு வந்து சொருகிறீங்களே அப்படின்னு கேட்டா, அந்த சாதி என்பதற்கு நாம இன்றைக்கு அந்த என்னது அந்த குல அடையாளம் கூட நான் சொல்லக்கூடாது, வரலாறு வந்து வேற மாதிரி. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நாம இன்னைக்கு அனுபவிக்கிற முக்கால்வாசி ஜாதி வந்து சோழர் காலத்துக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி இருந்த ஜாதி வந்து மனு தர்மத்தை வச்சு, அதுக்கும் முன்னாடி இருந்த ஜாதி தொழிலை வச்சு, அதுக்கும் முன்னாடி ஜாதி எதுன்னு கேட்டீங்கன்னா குழுன்னு பேர், குலம்னு பேர். குலம்னா ஒரு குரூப். இப்போ நம்ம குல தெய்வம்னு சொல்றோம்ல, ஒரு அனுபவத்துக்காக சொல்றேனே, இங்க இருந்து நீங்கெல்லாம் ஒரு பஸ் ட்ரெயின் ஏறி காசிக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன். காசிக்கு போன உடனே கர்மா செய்யணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் கூட்டி போய் ஐயருங்கிட்ட விட்டா அவங்க பிண்டம் வைப்பாங்க. நான் வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன், அதனால எனக்கு தெரியும்னு வச்சுங்களேன். காசியில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். அப்போ இந்த ஐயருங்கெல்லாம் வந்து பிண்டம் வைப்பான். அப்போ அங்கே நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பழசு எதுன்னு கேட்டால் இந்த பட்னாவில் இருக்கிற பல்குனி நதி கயாவுக்கு போய் நீ அங்கே முதல்ல பிண்டம் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் காசிக்கு வரணும்னு சொல்லுவாங்க. காசிக்கு போனவங்களுக்கு தெரியாது. இந்த காசியில் போய் பிண்டம் வைக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மாவு பிடிச்சி வைப்பாங்க. அது உங்கள் தலைமுறை பேரை சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை தலைமுறை தெரியுதோ அதுக்கப்புறம் அந்த பேரே ரிவர்ஸ் அடிக்கும். எப்பவுமே வீட்டில் இருக்கிற பேர் வந்து ஒரு 10-4-5 பேர் செட்டாக வரும், அதுக்கு பின்னாடி அதே பேர் தான் திரும்ப வரும். ஏன்னா அப்படி தான் வைப்பாங்க. அதனால தான் கொள்ளு பேரன் பேரெல்லாம் ஒன்றா வர்றது. அப்போ அங்கே கர்மா காசியில் செய்யறதுக்கு முன்னாடி கர்மா போய் நீ வந்து கயாவில் அந்த நதிக்கு பேர் பல்குனி நதின்னு பேர். பல்குனி நதினா ரொம்ப தண்ணி ஓடாது, அங்கே சும்மா கொஞ்சம் தான் ஓடும். அதில் வந்து பண்ண சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஊரில் இப்போ ஜோதிடர்கிட்ட போய் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கல, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விலங்கலை, என்ன பண்ணுறது அப்படின்னு ஜோதிடர் கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஜோதிடர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் போய் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டு வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க அப்படின்பார். எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் பேர் இருப்பாங்க, அது சொந்தக்காரர் இருக்காது. இந்த 2 கொத்து 3 கொத்து சேர்றதெல்லாம் சேர்ந்து குலதெய்வம் ஒன்னா சொல்லுவாங்க. இதே மாதிரி காசிக்கு போனா எல்லாருக்கும் செய்யற விஷயத்தை இதுக்கு முன்னாடி நீ அங்க போய் செய்ய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் சுடுகாடு எது, 2வது சுடுகாடு எது, அதுக்கு வந்து அப்புறம் அந்த சுடுகாடு எதுங்கிறதான் அதுல பிரச்சனை. ஹரிச்சந்திரன் இருக்கிற இடமா காசியை சொல்றாங்கல்ல, அது என்ன அர்த்தம்னா சுடுகாடு. அங்க அதே மாதிரி நம்ம காரைக்கால் அம்மையார் இருந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுடுகாடு. ஏன்னா அவங்க தான் முதல்ல அந்த ஆலன் ஆடுகிற, ஆலன்னா ஆலமரம் இருக்கிற சுடுகாடு, வேற ஒன்றும் இல்லை. ஆலங்காடுனா ஆலமரங்கள் நிறைந்த காடு. அங்கதான் அவங்க பாட்டில் பார்த்தீங்கன்னா பேய்க்கு மை வைக்கிறது, பேய்க்கு அந்த எரிந்த பிணங்களுடைய சாம்பல் கரியெல்லாம் எடுத்து குழைச்சி பேய்களுக்குள்ள மை தீட்டிக்கும். அதுல ஒரு பேய்க்கு வந்து சூடு பட்டுரும். இந்த மாதிரி குட்டி பேய் ஆத்தா பேய்லாம் விளையாடுறதுலாம் அவங்க பாடியிருப்பாங்க காரைக்கால் அம்மையார். இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் குலமரபுன்னு பேர். குலமரபுனா என்ன அப்படின்னாக்கா, குரூப்பா இருந்து வாழ்ந்தவர்கள். அதுக்கு பிறகு பொண்ணு கொடுத்து அப்புறம் பிரியும். ஒரே பொண்ணு வயிற்றுல இருக்கிறத கட்டக்கூடாது, ஆண் வயிற்றுல கட்டக்கூடாது, இப்படிலாம் பிரிச்சது அதுக்கு பிறகுதான். அதுக்கு பிறகு தொழில் செய்ய ஆரம்பிச்சு ஒரு அடையாளம், அதுக்கு பிறகு சாஸ்திரம் வந்த பிறகு ஒரு அடையாளம், அதுக்கு பிறகு இவங்க ராஜராஜன் காலத்துல வந்து அவங்க புள்ளெல்லாம் வந்து அங்கங்க நிலத்தெல்லாம் பிரிச்சு நீ முதலி பார்த்துக்க, பிள்ளை பார்த்துக்க, அப்புறம் வந்து உடையார் பார்த்துக்க, ஆட்சி பார்த்துக்க, இந்த மாதிரி பட்டம் கொடுத்ததெல்லாம் ஜாதியா மாறிச்சு. இது வரலாறு. நான் இந்த வரலாறு
அதை பிடித்து கொண்டு அதிலே பேதம் பேசுகிறவர்கள். அதை இன்னும் அழகா சொல்லணும்னா, வள்ளல் பெருமானுடைய வார்த்தையில சொல்லணும்னா பேதம் பேசுகிறவர்கள். இன்னும் கேட்டா வள்ளல் பெருமான் அதை முடிக்கும் போது ஆன்மநேய ஒருமைப்பாடு சொல்ல வரும்போதே பேத ஒழிவும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையும் விளங்கினால்தான் அனுபவத்துக்கு தயாராகிற நிலை அப்படின்னு பேசுவார். இந்த பேத ஒழிவு தான் இந்த விஷயம். சாதியை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவதான பேதத்தை பார்க்கிற எந்த ஒன்றும். அப்ப நான் யார் ஒருவனுக்கு அறம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பண்பு உடையவன் என்பதை பார்த்து அறம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பண்பு உடையவன் பார்த்து நாம் அறம் செய்யறதா, நல்லவனுக்கு அறம் செய்யறதா கெட்டவனுக்கு அறம் செய்யறதா? நல்லவனுக்கு ஏன் கொடுக்கணும்? சரி, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா கடைசி வரைக்கும் ஒரு அடிமையும் ஒரு சாதாரண ஒரு ஆளும் இருந்துகிட்டே இருக்கணுமா? அப்படி ஒரு கேள்வி வந்துடும். அப்புறம் சாதாரணமான ஒரு மனிதன் கடைசி வரை இருக்கவே இருந்தால்தான் நான் அடிமையாக அவனை வைத்து ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பேன். வள்ளல் பெருமான் காலத்துல இதே விஷயத்தை மிக அருமையா பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு பேசியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடினவர் தெரியும் உங்களுக்கு. நந்தனார் சரித்திர கீர்த்தனையில சிதம்பர விஷயத்தை பாடிய கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய அந்த காலம் எல்லா மக்களையும் இணைத்து பெரிய அனுபவத்தை சொல்லாமல் வைத்திருந்த ஒரு கால நிலையில் ஒரு புரட்சியை தோற்றுவிக்கிறார் கோபாலகிருஷ்ண பாரதியார். நந்தனார் சரித்திர கீர்த்தனைன்னு அந்த விஷயத்தை கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே காலத்தில் வந்த வள்ளல் பெருமான் இந்த சிதம்பரத்துக்கு மேலாக எல்லாருக்கும் அனுபவத்தை தருவது உத்தரஞான சிதம்பரம் என்பதை அமைக்க வேண்டும் அமைக்கிறார். உத்தரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற அந்த பில்லருக்கு பேர் உத்தரம். கிராமத்துல அது தென்னை மரம் பனை மரத்துல வைப்பாங்க. அல்லது உத்தரத்துல வை அப்படின்னா மேல இருக்கிற பரன்ல வை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒன்று மேலானதாக இருக்கிறதோ அந்த ஒன்றுக்கு பெயர் உத்தரம். அந்த உத்தரம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் சமரசமாகவும் சுத்தமாகவும் இருக்கிற உத்தரம். அது ஞான சிதம்பரம் என்று வடலூர் பார்வதிபுரத்தை தேர்ந்து எடுத்தார் சுவாமிகள். அதோடைய வரலாறை நான் இணைப்பேன். ஆனா ஒரு அடிப்படை அந்த தர்மத்துல நாம தொடங்கணும்ல. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு என்பது எனக்கு ஒரு, இப்ப நான் உரையாசிரியர், அதுக்கு என்ன விளக்கம் எழுதுறதுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் அந்தந்த காலத்தை வச்சு எழுதுவேன். எனக்கு இருக்கிற அனுபவம் ஒன்று வச்சுக்கோமே, எனக்குன்னு இல்லை, பொதுவாக ஒரு அனுபவத்தை வச்சு நாம ஓஹோ இதுக்கெல்லாம் இப்படி முடிவு போட இருக்கு அப்படின்னா, எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் பெருமான் நினைக்கிறார். அப்ப பாத்திரம் அறிந்து பிச்சையிடு கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு என்பதாகிய ஒரு வேறுபாட்டை போல நான் எதை செய்ய வேண்டும், எதை எப்படி அது இயங்க வேண்டும் என்பதாகிய இரண்டிற்கும் முரண்பாடு வரக்கூடாது. முரண்பாடுனா என்ன? இதுல நான் நேரா அந்த உதாரணத்தை நாம பெரிய விஷயமா இப்ப நான் அது இதெல்லாம் சொல்லாம ரொம்ப எளிமையா நமக்கு தெரிஞ்ச ஒரே, ஏன்னா இங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா வீட்டு பிரச்சனை இப்ப வேற வேற வடிவத்துல சன் டிவியில 24 மணி நேரம் நாடகத்துல போய் நிக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இப்ப எல்லாருக்கும் அந்த பிரச்சனையில நேரா ஒரு தாக்கம் இருக்குது. என்ன தாக்கம்னா, எங்க பையனா விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம், நான் தெளிவா சொல்லிடுவேன். இப்ப எல்லாம் பசங்க எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, ரொம்ப ஒழுக்கமா நான் இருக்கணும் நீ இருக்கலாம் எதிர்பார்க்க தேவை. என்கிட்ட வந்த பிறகு ஒழுக்கமா இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டான். நாளைக்கு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா இருந்தா போதுங்கிற கான்செப்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்படிங்கறதான் நிலவரம். அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சூசகமா சொல்லணும்னு வச்சுங்க. ரொம்ப விவரமா அதுல பார்க்க வேணாம். இப்போ ஏன் அப்படின்னா, இந்த ஒழுக்கம் என்பதோடு தான் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அணுகுகிறோம். அதான் சத்திய தர்மம்.
நான் ஒழுக்கம் என்பதை பேசும் பொழுதே அதில் எந்த அளவிற்கு ஆழமாக போகிறேன். வள்ளல் பெருமான் வந்துட்டார், அவருக்கு எனக்கு குருவா இல்லையா நான் எப்படி சொல்றது? உங்களுக்கு தெரியும், பாம்பன் சுவாமிகள் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் இன்னும் நாயன்மார்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, நீங்க யாரை குருவாக கொல்லப் போகிறீர்கள் அப்படின்னு கேட்டா நாம் என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி பிரச்சனை தான் அந்த ஒழுக்கம் என்பதையும் தர்மம் என்பதையும் அடையாளப்படுத்துகிற பிரச்சனைகள். ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் அடையாளப்படுத்தணும். எப்படி அடையாளப்படுத்துறது? இப்ப எனக்கு என்ன ஒழுக்கம், அவருக்கு என்ன ஒழுக்கம், இவருக்கு என்ன ஒழுக்கம், தனித்தனியா பிரிக்கலாமா? ஆனா பெருமான் பட்டியல் போட்டுக்கிறாரு. இந்திரியங்களால், கரணங்களால், மனத்தினால் எதெல்லாம் நீங்க விளக்கணும், எதையெல்லாம் செய்யணும்னு ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் செய்யாதே, இதையெல்லாம் செய். அது தெய்வமணி மாலை தொடங்கி உங்களுக்கு வரும். அதெல்லாம் நம்ம படிச்சிருப்பீங்க. நீங்க சின்ன சின்னதாகவே துண்டு பிரசுரம் கொடுத்துருப்பாங்க. மனத்தினால் செய்யும் தீமைகள், மனத்தினால் செய்யும் நன்மைகள், உடம்பினால் செய்யும் தீமைகள், உடம்பினால் செய்யும் தீமைகள், இந்த மாதிரி ஒரு பட்டியெல்லாம் வரும். நான் சென்று செய்கிற வேலை முதல்ல எது என்று கேட்டால், எனக்கு முதலில் இது தர்மம் என்பதாகிய ஒன்றை தெரிந்து ஏதாவது ஒன்றை செய்தல் இதான் முதல்ல. அதுதான் சங்க காலத்துல ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. முதல்ல கேட்கறது தப்பு. கேட்டுட்டான் சொன்னா கேட்டுட்டாங்கிற பிறகு கொடுக்காம இருக்கிறது அதை விட தப்பு. அப்ப கேட்கறது தப்பு, கேட்டுட்டா கொடுக்காம இருக்கிறது அதை விட தப்புன்னு சொன்னா அதுல என்ன உண்மை? நீ முதலில் எந்த ஒன்றில் பொருந்துகிறாய் அல்லது எந்த ஒன்றை கடைபிடிக்கிறாய், அதான் முதல் ஒழுக்கம். இந்த முதல் ஒழுக்கம் உன்னுடைய பயிற்சியிலே சத்திய உண்மை அல்லது சத்திய ஒழுக்கத்தில் கொண்டு சேர்ப்பதாக இருக்கும். அதுதான் கோத்திரம் அறிதல். இந்த கோத்திரம் அறிதல்னா எல்லாம் நல்லவங்களாதான் வாழணும்னு நினைப்பாங்க. எந்த பொண்ணும் தப்பா வாழணும்னு நினைக்காது, எந்த பையனும் தப்பா வாழணும்னு நினைக்க மாட்டான். சூழ்நிலையில அப்படி ஆகி போவதுன்னு ஒரு சமாதானம் வச்சுங்களேன். ஆனால் அந்த பழமொழிக்கு என்ன உண்மை? அதுக்கு ஒரு உண்மை இருக்குது இல்ல? என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. பிரச்சனை வந்த காலத்துல அவங்க புத்திய காட்டுவாங்க அப்படின்னு ஒரு உண்மை உண்டா இல்லையா? அது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல். கிளைஞர்னா சொந்தக்காரங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க, இதெல்லாம். இவங்களை அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் எது? ஒரு ஸ்கேல் கொடுக்குறார். அது ஸ்கேல் எதுவும் இல்லப்பா, ஒரு கேடு வருதுன்னு வச்சுக்க, நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் இந்த துன்பம் தான் உனக்கு ஒரு அளவுகோல். எதற்கு என்று கேட்டால், உன்னை சுற்றி இருப்பவர்களை அளப்பதற்கு ஓர் அளவுகோல். இதுல என்ன தெரியுது? ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுல இருக்குது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இந்த ரெண்டு வரி அனுபவத்தை அப்படியே அருட்பெருஞ்சோதி அகவல்ல உத்தமனாகுக ஓங்குக அப்படிங்கிற அந்த ரெண்டு தொடர்ல முடிச்சு வைப்பார். அதுதான் வள்ளல் பெருமான் எனது வார்த்தையை திருக்குறளிலேயும் நீங்கள் பார்க்கலாம். கொல்லான் புலால் மறுத்தான எல்லா உயிரும் தொழும். இப்ப பெருமானை பார்த்த உடனே ஏன் இப்ப நான் பேசுறேன், இப்ப நீங்க சாதாரணமா நினைச்சீங்களேன், நான் இருக்கிற இடத்துல அக்கிரமம் நடக்குதா நல்லது நடக்குதா நாமளே சுத்தி எடை போடணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம போற இடத்துல நம்ம முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கக்கூடாது, ஒருத்தனும் கொலையும் நடக்கக்கூடாது.
நாம போற இடத்துல அடுத்தவனுக்கு நல்லது நடக்கணும், நாம நிக்கிற இடத்துல யாருக்கும் சிக்கல் வரக்கூடாது. இந்த மாதிரி வாழ்க்கை வளருதுன்னு சொன்னா நீங்க வள்ளல் பெருமானுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டே போகிறீர்கள்னு அர்த்தம். எதுதான் இப்ப மன்றோரம் சொன்னவர்களுடைய மனை, மன்றோரம்னா அந்த புறம் சொன்னவங்க, பாதாளம் மூலி படரும் வெள்ளருக்கு சேரும் வேதாளம் இருக்கும் எல்லாம் பாட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி குடும்பமா, இது மாதிரி பாழா போனதா, இந்த மாதிரி விஷயமா, இதுல இந்த அளவுக்கு அருள் விளங்கல. அப்ப சித்தி வளாகம்னு ஒரு அனுபவம் இருக்கிறதுனா, சித்தி வளாகம்னா பெருமானுடைய தைப்பூச சித்தி. இந்த சித்தி வளாகம் சொன்னா அவர்கள் முன்பு, வளாகம்னா கேம்பஸ், அவர்கள் முன்பாக இருக்கிற சூழல்கள் எல்லாமே அதை அப்படியே அனுபவிக்கும். இப்ப நான் ஒரு வரலாறு சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப ஆனந்த தாம்பரத்துல என்ன நடந்தது, தாம்பரம் விடுங்க, மணிமங்கலத்துல ஒரு போர் நடந்துதான். அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டினாங்க. அது படை நடந்து வெற்றி பெற்ற இடம், அதனால மணிமங்கலம். தாம்பரம்னா உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா நாமெல்லாம் தாம்பரம், தாம்பரங்கிறது என்ன, தாம்பரமா தாமரமா அப்படின்னு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். இப்ப சிதம்பரத்துக்கும் தாம்பரத்துக்கும் பேர் எப்போ வச்சிருப்பாங்க, தாம்பரம் எப்போ வச்ச பேர் மாதிரி தெரியுதா, எப்போ வச்ச பேர் மாதிரி தெரியுது. நாம என்னமோ தாம்பரத்துல ஆனந்தபுரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். தாம்பரம்னா என்ன, தாம்பரமா, ஆமா தாம்பரங்கிற பேரே நமக்கு புதுசா இருக்குது. சிதம்பரம் எப்படி சித்தம்பரமோ அது மாதிரி தகர அம்பரம் தாம்பரம். அப்புறம் தகர அம்பரம் தாம்பரம் சொன்னா நாம தாம்பரங்கிற அனுபவமே எதுன்னு கேட்டா, அதுக்கு பிறகுதான் தகர ஆலயம், தகராலய ரகசியம்னு பாம்பன் சாமிகள் வேற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தகர ஆலயம் என்பதுதான் தகர வித்தை, அதுதான் பெருமான் என்கிற ஒரு ஞானசரியில வள்ளல் பெருமான சொல்லுவார், ஓமய உரு அப்படிம்பார். அதுதான் அனக வடிவு இங்கு அக வடிவு இங்கு அனக வடிவு ஆகி ஞானசரியில வரும். அந்த 9ஆம் திருமுறையில வர அந்த அனகம்ங்கிற சொல்லு வள்ளல் பெருமான் விரிவாக அதை அனுபவமாக காட்டிய சொல். அப்ப ஓமயம் தாம்பரம் அதுக்கு உள்ள சிதம்பரம், இந்த மாதிரி அதுக்குள்ள அனுபவம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நான் இந்த சித்தி வளாகம்னு சொன்னா என்னுடைய அனுபவம் எல்லாருக்கும் விளங்கணும். இப்ப நான் ஒரு பேர் சொன்ன உடனே ஒரு உணர்வு வருது இல்ல, அந்த மாதிரி இங்க நடந்த ஒரு வரலாறு சொல்லணும். இப்ப இப்படி வச்சுக்குமே, மயிலாப்பூர்ல பாம்பு கடித்த பெண் இறந்து விட்டால் அதை எழுப்பினார் திருஞான சம்பந்த பெருமான் இப்படின்னு ஒரு வரலாறு சொல்றேன்னு வச்சுங்களேன். எத்தனை சில பேர் எனக்கு பேச தெரியாதுன்னு வச்சுங்களேன், பேச தெரியாதுன்னா நயமா பேச தெரியாது, அப்படியே உங்களை உருக்குற மாதிரி பேச தெரியாது எனக்கு. அது திருஞான சம்பந்தர் கொண்டிருந்தார், சிவநேசன் செட்டியார் அழுது கொண்டிருந்தார், எதுக்குன்னு கேட்டா இப்படி ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு அதை உருக்கமா நாடக பாணியில சொன்னா நீங்க அழுவீங்க, அது வேற. ஆனா இந்த வரலாற்றை கேட்ட உடனே யாருக்கு அழுகை வரும், யாருக்கு அழுகை வரும்? எனக்கெல்லாம் இப்போ நான் அப்படிதான் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பேன். இந்த மாணிக்க வாசகர் பேசுறாருல, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலன்னு அழகா சொல்லிட்டாங்க மேடம். அவங்க நாங்க எனக்கு அவங்க வீட்டு பிள்ளைங்க யாருக்காவது நல்ல பாலை கறந்து கரும்பு சாரை ஊற்றி நெய்யை கலந்து கொடுத்துருக்குறாங்களா கேளு. எனக்கெல்லாம் வெறும் பாலை கொடுத்தாலே வாந்தி வரும். அப்ப கறந்த பாலில் தேனும் அதாவது நெய்யும் கரும்பு சாறும் கலந்து இனிமையாக இருக்கிறதுன்னு அவங்க இதுவரைக்கும் யாராவது திருவாசகத்தை படித்தவர்கள் நாம் சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி சுவை உடையது, நாம் படித்து பொருள் வரவில்லை என்றாலும் மாணிக்க வாசகர் சொன்னதை செய்து பார்ப்போம், செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் இத்தனை வயசு ஆகுது இல்ல, செய்யல இல்ல. அப்ப ஆனா கேட்ட உடனே சொல்ல தெரியுதுல. இதான் ஞானத்துக்கும் அனுபவத்துக்குமான வரலாறு. நாம் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் என்று சொல்லுவதையே அனுபவமாக பெற்றிருந்தால் அதற்கு பெயர் சித்தி. அப்ப என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டா, திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன உடனே, வரலாற்றை சொன்ன உடனே அழுகை வரும். சரி, அதை விட்டுருங்க. சரி, இங்கெல்லாம் இந்த நாட்டில் தமிழர்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க, இத்தனை பேர் அப்படியே டேங்கை வச்சுலாம் நசுக்கி இருக்கிறாங்க, இத்தனை பேர் இப்படிலாம் கொண்டாங்கன்னா எத்தனை பேருக்கு அழுக வருது? யாருக்காவது 1-2 பேருக்கு வரலாறு பார்த்து அழுக வருது. சரி, அது போட்டோம். நம்ம பெரம்பூர் பக்கம் ஒரு விஷயம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட் நடந்துட்டு அவன் போயிட்டான்.
அங்கே கொஞ்ச அளவு போயிட்டு அந்த ஓரமாக ஒரு மெபேட் இருந்தது. அந்த மெபேட் யாருது, நம்ம பொண்டாட்டி மாதிரி இருக்குமோ அப்படின்னு திரும்பி வந்து பார்த்தான். அவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கிறான். அந்த மாதிரி பல் டாக்டர், மயிலாப்பூர் டாக்டர். அவங்க திரும்பி போய் பார்த்தா அவன் பொண்டாட்டி தான். அவன் அப்புறம் உழுந்து பிறண்டு அழுறான். முதல்ல அதை பார்த்துட்டு போனவன் அவனுடைய மனைவி தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடக்கிறான்னு பார்த்த பிறகு உருண்டு பிறண்டு அழறான். இதுக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடு? ஏன் அந்த மாதிரி நடக்கல? இதுக்கு பேர் தான் வரலாறு. இப்போ கூட நிறைய பேர் மனைவி செத்து அழமாட்டாங்க. ஏன்னா 45 வயசுல கல்யாணம் பண்ணி அது ஒரு சம்பாதிச்சிக்கணும், இவன் ஒன்று சம்பாதிச்சிக்கணும், அவங்க ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு ஓடி போறாங்க. கொஞ்சம் முறையான வயசுல கல்யாணம் நடந்து ஒரு 2 பேருக்கு உள்ள பிரச்சனையில ஒன்று சேர்ந்து கலந்து பழகினாதான் இது ஒண்ணுக்குள்ள ஒன்று, அது போனா இது போயிடும், இது போனா அது போயிடும். அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் கலந்து பேசுதல், கலந்து பழகுதல்னு பேர். நானும் நீயும் இப்படியெல்லாம் கலந்து பழகினோம் என்ற வரலாறு வந்தால்தான் அழுகை வரும். அந்த கலந்து பழகுதல் என்பதுதான் நான் என்னுடைய வீட்டில் யாராவது ஒருவர் எப்போதோ இறந்திருந்தாலும் அவருடைய படத்தை பார்க்கிற போது அழுகை வரும். இப்படியெல்லாம் இருந்தோம் என்பதாக கண்ணீரில் துளி வருவது போல திருஞான சம்பந்தர் ஒரு பெண்ணை எழுப்பினார் என்ற வரலாறு சொன்னால் யாருக்கு பெருக்கு வரும் என்றால், அந்த இடத்தில் ஒரு புல்லாகவோ பூண்டாகவோ மரமாகவோ இருந்த ஒரு ஆன்மாவுக்கு அழுகை வரும். அப்படி வந்தா அந்த ஆன்மாவில் அந்த அனுபவ தொடர்ச்சி விளங்குகிறது. அதே அனுபவ தொடர்ச்சி என் முன்பாக எல்லா விதமான அனுபவங்களையும் உங்களுக்கு காட்டுமானால் அதற்கு பெயர் சித்தி வளாகம். அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார், நான் வந்து அருள் சித்தர் மகன், அருள் சித்தர் மகன்னார். மற்றவங்க எல்லாம் திருமூலர் வரைக்கும் சிவசித்தர்பார். சித்தர் இருப்பது வெளி சோம்பல்ல, சுத்த வெளியிலே. சித்தர் இருப்பது சுத்த வெளின்னு திருமூலர் சொன்னார். அவர் சொல்ற சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவ சித்தர். இன்னும் நிறைய சித்தரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்டமா சித்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பிறகு வந்து நிறைய மாதிரியான சித்தர்கள் வரலாறு எல்லாம் உண்டு. நாமளும் ஒரு சித்தர் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இத்தனை மணிக்கு போய் சொற்பொழிவு கேட்கணும் வந்து உக்காந்தா ஒரு சித்தர், வந்து உக்காந்து உடம்பு வலியெல்லாம் தாங்காம தூங்கினா அவங்க அவசித்தர். இல்ல உடம்பு வலியெல்லாம் தாங்கி உக்காந்து ஒழுங்கா கேட்டா இந்த சொற்பொழிவு கேட்க வேண்டும் என்பதை முடிவு செய்து வந்து இருந்து கேட்டு உட்கார்ந்து போகிறவர் அவர் ஒரு சித்தர். அவரே சொற்பொழிவை ஒழுங்காக கேட்டு ஞானத்திலே வைத்தாரான்னு கேட்டா வைக்கவில்லை என்றால் அவசித்தர். அவரே கேட்டுவிட்டு ஒழுங்காக திரும்ப சொல்லுவானார், அவர் ஒரு சித்தர். அவரே கேட்டுவிட்டு ஒழுங்காக சொன்னாலும் நடக்கவில்லை என்றால் அவசித்தர். இப்படி சித்தர்லயே ஒரு படியா கொண்டு போற மாதிரி சத்திய தர்மம் என்பதை சாதாரண தர்மத்திலே இருந்து சத்திய தர்மம் என்பதாகிய ஒரு முடிநிலைக்கு கொண்டு வருவதுதான் சத்திய தர்ம சாலை. அதனாலதான் சாலைன்னு பேர் வச்சார். சாலை, சபை, வளாகம். இந்த சாலை என்று சொன்னால் அது உங்களை சபையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சபையானது உங்களை வளாகமாக காட்ட வேண்டும். இது வள்ளல் பெருமானுடைய அமைத்த நிலையம் மட்டுமல்ல, வள்ளல் பெருமானுடைய அனுபவம் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறவன் இறைவன். இந்த பாட்டை திருவாரூர் நெறி தொடங்கி திருவொற்றியூர் நெறியாக முதலில் அடையாளப்படுத்துகிறார். உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா இங்க நம்ம சபையில ஒரு பக்கம் வந்து சிற்றபை இருக்கும், இன்னொரு பக்கம் பொற்சபை இருக்கும், நடுவுல வந்து ஞான சபை இருக்கும். இது ஒரு விஷயம் நமக்கு அந்த இற்று பக்கத்துல வல்லின எழுத்துலாம் வரக்கூடாது. இப்ப கச்சட தப்பற நீங்க யார் வேணாலும் போய் பசங்களுக்கு நீங்க ஞாபகத்துக்கு வச்சுங்களேன். கச்சட தப்பற வல்லின எழுத்து இருக்குல்ல, இக்கு இச்சு இட்டு இட்டு இப்ப இற்று, இதுக்கு பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து வராது.
அதுவே சில சமயம் வரும். அது அளபடையில பொதுவா இக்கு இட்டு 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 இட்டுக்கு பிறகு இன்னொரு மெய்யெழுத்து வராது. பொற்றுக்கு பக்கத்துல இன்னொரு இச்சு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது தமிழ் இலக்கணம். சிற்சபை, அது முதல்ல பொற்சபை, அப்புறம் சிற்சபை, அதுக்கப்புறம் நடுவுல ஞான சபை. இந்த பொற்சபை அனுபவம் என்பதாகிய ஒரு நெறி திருவாரூர் நெறி. சிற்சபை என்பதாகிய ஒரு நெறி திரு ஒற்றியூர் நெறி. ஞான சபை என்பது உத்தர ஞான சிதம்பர நெறி. உங்களுக்கு இதை ரொம்ப நாம் ஆழமா போகலாம். ஒரு வரலாற்று அடிப்படையில் ஒரு செய்தியா மட்டும் நான் சொல்லிட்டா உங்களுக்கு அது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம முடிக்கணும்ல. நீங்க இந்த சிதம்பரம் போறீங்கன்னு வச்சுங்களேன். சிதம்பரம் போய் நான் இப்ப சமீபத்தில் கூட போயிட்டு வந்தேன். சிதம்பரத்துல என்ன அப்படின்னா, எல்லா அனுபவத்தையும் பேசுறதுக்கு நம்ம நேரம் இல்லை. சிதம்பரம் கீழே சிதம்பரம் பேர். அது மேலை சிதம்பரங்கிறது கோயம்புத்தூர் அந்த பேரூர். கீழே சிதம்பரத்துக்கும் மேலை சிதம்பரத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் பார்வதிபுரத்தில் இருக்கிற உத்தர ஞான சிதம்பரம். அதே சிதம்பரம் நெறியில திருவாரூரையும் திருவொற்றியூரையும் மருவி உயர்ந்த பார்வதிபுரம். இந்த 4த்துக்கும் நடுவுலன்னு வரும்னு வச்சுங்களேன். தைப்பூசம்னாலும் அதான். ஒரு பக்கம் சூரியன் எழுந்திருப்பான், இன்னொரு பக்கம் சந்திரன் 2 கண்ணு மாதிரி இருக்கும். நடுவுல வருகிற ஜோதி தான் அருட்பெரும் ஜோதி. இந்த பக்கம் பொற்சபை, இந்த பக்கம் சிற்சபை. சூரியனும் சந்திரனும் ஆகிய 2 ஜோதிகளும் அதிகாலையில் 2 பக்கமும் இருக்க நடுவிலே அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை நாம் காண வேண்டும். காரைக்கால் அம்மையாரும் இப்படித்தான் தொடங்கி வச்சாங்க. உன்னுருவம், நின்னுருவம், பொன்னுருவம், அற்புதம், மின்னல் போன்ற ஒரு உருவம்னு முதல்ல பரம்பொருளை கண்டுபிடித்து உலகிற்கு இப்படிப்பட்டது என்று முதலில் காட்டியது காரைக்கால் அம்மையார். சமணர்கள் பௌத்தர்கள்லாம் வந்தப்ப கடவுள்னா யாருன்னு கேட்டா 2த்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஜோதி, அது மின்னல் போன்ற ஜோதி, அது அற்புத ஜோதி என்பதாக முதலில் காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அது நம்ம வள்ளல் பெருமான் யாருக்கும் முரண்பாடு கிடையாது. அவர் தான் திருக்குறளிலேயே என்னுடைய சமரச சுத்த சன்மார்க்க அனுபவத்தை காணலாம்னு சொன்னவர். இந்த திருவாரூர் நெறினா, இந்த திருவொற்றியூர் நெறினா, இந்த பக்கம் கீழே சிதம்பரம், அந்த பக்கம் மேலே சிதம்பரம். இது இந்த தைப்பூசத்துக்காக மட்டும் இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த கீழே சிதம்பரம் தான் நடராஜர். இந்த நடராஜரை போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்குறார். வணங்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, யமன் வாயில் புகும் பொழுது என்னை தடுத்தாட்கொள்ளுகிற பெருமான் பேரூரர்தம் பெருமானை பெரியானை தில்லை சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே. இதான் மடித்தாடும் அடிமைக்கண் அப்படிங்கிற பாட்டுல வர்றது. இந்த தடுத்தாடுறதுனா என்ன அப்படின்னா, மரணம் என்கிற குழியில் விழாமல் தடுத்து ஆளுவது. இதை யார் செய்கிறான் என்று சொன்னால், சிதம்பரத்திலே பேரூர் பெருமானே இருந்து செய்கிறான். இந்த கோயம்புத்தூர் பேரூருக்கு போனவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். என்ன அனுபவம்னா, பிறவா புலி இரவா பனை அங்கதான் இருக்கும். போனீங்கன்னா இப்பவும் பார்க்கலாம். பிறவா புலி இரவா பனை. பிறவா புலின்னா அங்க இருக்கிற கோயிலுக்கு எதிர, பேரூர் பட்டீஸ்வரத்துக்கு எதிர ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துல பழுக்கிற அந்த காய் விதையிலிருந்து அந்த இன்னொரு மரம் முளைக்காது. கொஞ்சம் அப்படியே வடக்கு பக்கம் போனீங்கன்னா பனைமரம் இருக்கும். அந்த பனைமரம் இறக்காத பனைமரம். இந்த 2 வரலாறும் பேரூர் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறவாமையும் இரவாமையும் ஆகிய மரணமிலா பெருவாள். இந்த 2ஐ இணைத்து ஆடுவதுதான் நடராஜ பெருமானுடைய வேலை. இது உடம்பு விஷயமாக நடக்கிற மாற்றம்.
இந்த மாற்றம் கீழை சிதம்பரத்தையும் மேலை சிதம்பரத்தையும் இணைத்து நடப்பது. இதனை ஒரே இடத்தில் பெற வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் அதை உத்தரஞான சிதம்பரம், இந்த இரண்டிற்கும் மேலான சிதம்பரம் என்பதாக வடலூரில் அமைக்கிறார். இதே மாதிரி திருவாரூர் என்னன்னா, மனுமுறை கண்ட வாசகத்துல அந்த சோழனுடைய மகன் வீதி விடங்கன் தேர்ல அடிபட்டு இறந்து விடுகிறான். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, என்ன தண்டனை கொடுக்கலாம், எதை வைத்து தண்டனை கொடுக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்ப என்ன பண்றது, மன்னன் என்கிற அதிகாரத்தை வச்சு பார்க்கிறதா, அந்த தேர் ஓட்டி சென்ற குதிரையை பார்ப்பதா, அல்லது தேரை பார்ப்பதா, அல்லது இறந்து போன மாடு என்பது பசுமா மாடுதானே, அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா, எப்படி தண்டனை வழங்கலாம், இதுதான் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியிலனா ஆரூர் உயிர் கொன்றான் ஆதலின், இந்த ஆரூர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பு. இப்ப நீங்க தாம்பரத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க பக்கத்துல என்ன சிவன் கோயில் இருக்கு, மருந்தீஸ்வரர் இருக்கிறாரா. இப்ப நீங்க திருவாரூர் போனீங்கன்னா அங்க கண்ணாடி எடுத்து கொண்டு போய் தான் வழிபடணும். இதான் அந்த காலத்துல படிமக்கள வழிபாடுன்னு பேர். அது கிடைக்கலன்னா அப்பரடிகள் பாட்டையே கண்ணாடியா பாடுறார். ஆரூர் அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் போகிறீர்களோ அந்த ஊர் இறைவன் காட்சி தருவார். ஆர் ஊர், அந்த ஊர் இறைவன் காட்சி தர்றதுக்கு பேர் ஆரூர். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, என்னுடைய இப்ப நான் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா எப்படி நடக்கணும் அப்படின்னா, இங்க இருந்து நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா எப்படி நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர் இறைவன் தான் அதை எனக்கு தரணும். இப்ப நான் போயிட்டு திருவாரூர் போனா எங்க ஊர் இறைவன் மூலமாகவே தருவான். இப்ப நான் போய் சிதம்பரத்துல போய் கேட்டுட்டா சிதம்பரத்து இறைவன் இந்த ஊர் இறைவன் மூலமா தான் எனக்கு தரணும். இன்னொரு குறிப்பும் அதுல இருக்கு. என்ன ஒரு குறிப்பு என்னன்னா, உங்க விஷயத்தை மாத்தணும்னா எப்படி மாத்துறது, தர்றது உங்க ஊர் இறைவன், மாத்துறது எப்படி மாத்துறது, மாத்திரம்னா விருத்தாசலம் போகணும். விருத்தாசலம் தான் பழமலைநாதர்னு பேர். திருமுதுகுன்று அவர்கிட்ட போய் கேட்டாதான் எதை மாத்தணுமோ அந்த ரெக்கார்டை கையில வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போய் எந்த சாமிகிட்ட என்ன கேட்கணுமோ அங்க கேட்டுக்கிட்டு, அப்புறம் உங்க ஊர் சாமிகிட்ட அதை வாங்கி கொடுப்பான்னு கேட்டாதான் கையில வரும். இது நாயன்மார்கள் பெரிய புராணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பு இருக்கும். திருத்தொண்டர் புராணம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, ஆரூரில் இது புல்லா பூண்டா மாடா மரமா மனுஷனா இதெல்லாம் கிடையாது. எந்த உயிரில் இறைவன் இருக்கிறானோ அந்த உயிரும் இறைவனும் தான் கணக்கு. அது உடம்ப வச்சு கிடையாது. எந்த உயிரில் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிரிலேயும் இறைவன் இருக்கிறான். அப்ப திருவாரூர் உயிர் கொன்றால் எந்த உயிர் உடம்பு வேறுபாடு கிடையாது. உயிர் வேறுபாட்டை பார்த்தால் பசுவின் கன்றும் ஒரு உயிர், இந்த அதற்கு ஏற்ற மாதிரி இந்த சிறுவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று முடிவாகிறது. இதுக்கு பேர் தான் மனு நீதி. மனு நீதினா மனு தர்மம் கிடையாது, நிலைத்த நீதி. மனு மண்ணு, மனித்த பிறவி, நிலைத்த நீதி. இதே விஷயம் திருவொற்றியூர் வரும்பொழுது வெளிப்படையாக விரிவாக வருகிறது. திருவாரூர்ல ஆன்மாவை வைத்து மட்டும் பார்த்தானே, திருவொற்றியூர் வரும்பொழுது என்னன்னா, இப்ப நீங்க திருவொற்றியூர் போனீங்கன்னா லிங்கம் இருக்காது. திருவொற்றியூர்ல படம்பக்கநாதருக்கு கவசம் தான் இருக்கும். கார்த்திகை மாசம் 3 நாள் அதை புனுகுத்தாயெல்லாம் சாத்துவாங்க, அப்பதான் கவசம் எடுப்பாங்க. இந்த திருவொற்றியூர் நெறினா என்ன அப்படின்னா, பாம்பு புற்று வணங்கப்படுகிறது. இந்த அம்மன் கோயில் பாம்பு புத்து மாதிரி இல்லாது, இறைவன் குடிகொண்டிருக்கிற பாம்பின் ஆன்மா, அப்புறம் பாம்பு என்கிற உடம்பு, அப்புறம் பாம்பு என்கிற உடம்பு வாழுகின்ற புத்து. அப்ப பாம்பு என்கிற உயிரின் உள்ளே இருக்கிற இறைவன், பாம்பு என்கிற உயிர், பாம்பு என்கிற உடல், பாம்பு வாழிடம் புற்று.
இந்த நான்கும் வணங்கப்படுகிற ஒளி விஷயமாக மாறுமானால், திருவாரூர் ஆன்மாவை தாண்டி நானும் உடம்பும் வாழிடமும் மாறுமானால் ஒற்றியூர் நெறி. இந்த இரண்டையும் சேர்த்து சித்திவளாக அனுபவமாக மரணமிலா பெருவாழ்வை காட்டி, கீழே மேலை சிதம்பரத்தினுடைய அனுபவத்தை உத்தரஞான சிதம்பரமாக காட்டி, நம்முடைய வள்ளல் பெருமான் முடிந்த கொள்கையை உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார். இந்த இடத்திலே அதை சிந்திக்க திருவருள் நின்றதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பார்வதிபுரம் ஆனந்தபுரம் கம்பேர் பண்ணி ஒன்று சொல்லுங்க. பார்வதிபுரம் ஆனந்தபுரமா? அது நேற்று கூட அந்த பாம்பன் சாமி கோயிலில் தகராலை ரகசியம் பேசும்போது ஒரு குறிப்பு வந்தது. என்ன அப்படின்னா, அங்கே தான் நான் சொன்னேன். அங்கே சொன்னது என்னன்னா, இந்த வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல பேசும்போது இன்னொரு இடத்துல பேசினார்லாம் வரலாறு வருதில்லை. அதே மாதிரி சிலருக்கு வரும். இது இவங்க மாயவித்தை சித்தர் மாதிரி பண்றதில்லை. அது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் அந்த தகராலய ரகசிய தொடக்கத்தில் ஒரு குறிப்பிடுகிறார். என்னன்னா, முருகன்னா யாரு? இப்ப தன்முக துய்யமணி, உன்முக சைவமணி, சண்முக தெய்வமணி. தன்முகத்து உய்யமணி, தன்முக தெய்வமணி, உன்முக சைவமணி. இந்த மூணு மணியையும் அந்த 6 பட்ட இந்த விஷயமா பேசுறாருல, இது என்ன? அதுதான் முருகனுக்கு வரும். இப்ப நான் தெய்வமணி மாலைக்கு அண்மையில உரை எழுதிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ அது வரும், கவிதா பதிப்பகத்தில் கொடுத்துருக்குறேன். இதுல என்ன அப்படின்னா, இந்த தகரம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு வரும்பொழுது சிவபரம்பொருள் என்ன சொல்லுதான், என்னுடைய முகங்களும் உன்னுடைய முகமும் சேர்ந்து வருகிற விஷயம்தான் ஆறுமுகன். இது மகா ஸ்காந்த புராணத்துல வடமொழியில 7 லட்சம் ஸ்லோகம் உள்ள ஸ்காந்த புராணத்துல வர்ற விஷயமா பாம்பன் சுவாமிகள் எடுத்து எழுதுறார். அதுல என்ன விஷயம்னா, சிவன் என்பவன் யார் என்று கேட்டால், இந்த 6 முகங்களா, 6 முகம்னா முருகன் இல்லாது, சாதாக்கியம், மகா சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம், அப்புறம் அதோமுகம், ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு 6 முகம் வருது இல்லை. இதெல்லாம் அந்த இணைப்பு. இது எல்லாமும் சேர்ந்து சிவசக்தியோட சேர்ந்து வந்தா அதற்கு பெயர் ஆறுமுகன். அவர் ஒரு குறிப்பை வெளிப்படையா விளக்குறாரு. அதோட அனுபவம் என்னன்னா, எல்லாமாகவும் இருக்கிற ஞானம் சிவசக்தி என்று சொன்னால், ஓம் என்கிறது ஆ ஊ மான் வரும். ஓம்ங்கிறது முதல்ல விரியும் பொழுது ஆ ஊ மா. இப்போ உமா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆ ஊ மா. இந்த ஊ மாவுக்கு அப்புறம் இந்த ஆவ தூக்கி போட்டீங்கன்னா உமான்னு வரும். ஆ ஊ மா. இதுல அகரத்தை தூக்கி மாவுக்கு பிறகு போட்டீங்கன்னா உமா. உமானா சாதாரண பெயர் இல்லாது, அருளை அனுபவிக்க ஓம் என்பது முதலாக வெளிப்பட்ட மந்திரம் உமா. அதுக்கு பிறகுதான் சிவய நம, அதுக்கு பிறகுதான் சரவண பவ, அதுக்கு பிறகுதான் அருட்பெருஞ்சோதி. அப்ப உமா என்று சொன்னால் அருளை முன்னிட்டு இந்த உலகம் அனுபவிக்க வேண்டும் என்று ஓம் என்பதிலே வந்த முதல் மந்திரம். அப்ப ஓமய உருவை அனுபவிக்க வந்தது வடலூர் உத்தர ஞான சிதம்பரம் என்றால், தொடக்கமாகிய ஆனந்தத்தை தருகிற அருள் என்பது ஆனந்தபுரம். அந்த வகையில் அது இணைப்பு பெறுகிறது என்பதாக சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.